ஹபீபி ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு வந்து 24 வயசு ஆகுது. இன்ன வரைக்குமே இந்த மாதிரி ஒரு படம் பார்த்துருக்கேன்னா பார்த்ததில்ல. நான் வந்து ஒரு முஸ்லீம் சின்ன பிள்ளையிலேருந்து. எப்படி சொல்கிறது, ஒரு தமிழ் பேசுகிற ஒரு கம்யூனிட்டி நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு பேசும்போது என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து உருது பேசுவீங்களா, வீட்டில் ஹிந்தி பேசுவீங்களான்னு கேட்பாங்க. நம்ம என்ன தான் பழகினாலுமே ஒரு ஃபாரினர் மாதிரி தான் பார்க்குறாங்க. பட் இந்த படத்துக்கு அப்புறம் அந்த பெர்ஸ்பெக்டிவ் மாறும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் தெரியும், ஓகே இவங்க இப்படி தான், இவங்க கேரக்டர் இப்படி தான். வந்து முஸ்லீம் படம்னா வந்து பிரியாணி கிண்டுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறது 2-3 கல்யாணம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்கெல்லாம் வந்து டெரரிஸ்ட்டு, லைக் ரொம்ப வந்து அதாவது ரிலீஜனை வந்து ரொம்ப வந்து பற்றி பிடிக்கிறோன்ற பேரில் வந்து ரொம்ப டெரராக இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. நோ, இட்ஸ் நாட் லைக் தட். நாங்களாம் படிச்சிருக்கோம், எங்கள் வீட்டில் எல்லோரும் படிச்சிருக்காங்க, நாங்களும் நார்மல் காலேஜஸ் போயிருக்கோம், எவ்வளவோ வந்து எவால்வ் ஆகுது. பட் இன்னமுமே வந்து முஸ்லீம்ஸ்னால் வந்து இன்னும் வந்து பழமையாக இருப்பாங்க, ட்ரெடிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த படத்தில் வந்து அதுதான் வந்து கனெக்ட் ஆகுது ரொம்ப. முஸ்லீம்ஸாக உடனே வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஹிந்தி பாட்டு போடுறது பின்னாடி, இல்லை ஒரு அரபிக் பாட்டு போடுறது, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆத்தென்டிக்காக நாங்கள் ஒரு தமிழ் முஸ்லீம் எங்கள் வீட்டில் எப்படி இருப்போம், எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் எப்படி இருக்கும், எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த டைமில் ஒரு 80s இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா எங்கள் பூர்வீக வீடு இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த வீடு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். அந்த வீடு இப்போலாம் பார்க்க முடியுமானா அது இல்லை இப்போ. பட் இதில் பார்க்கும்போது ஓகே நம்மளோட முன்னோர்கள் இப்படி தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு வந்து ஒரு ஃபீலிங் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, இது வந்து முஸ்லீம் படம். ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து இந்த படம் ட்ரெய்லர்லாம் வந்தப்போ வந்து கமெண்ட்லாம் போட்டாங்க, லவ் வந்து ஹராம், லவ்வை வந்து இந்த படத்தில் ப்ரொமோட் பண்ணுறாங்க. அது அப்படி கிடையாது. இப்போ என்ன சொல்கிறது, சொல்லக்கூடாது, கான்ட்ரவர்சியல் ஆகும். பட் எல்லாருமே பண்ணுறோம் இந்த ஜென்ரேஷனில், இப்போ இருக்க டைமில். முஸ்லீம்ஸை வந்து இப்போது முஸ்லீம்ஸே சொல்கிறேன், அது தப்பு தான் அவங்க செய்கிறது. என்னென்னா ஏதாவது படம் வருது, எங்களை இப்படி காட்டிட்டீங்க அப்படி காட்டிட்டீங்க, டெரரிஸ்ட்டாக காட்டினா கண்டிப்பாக அது தப்பு. மித்தபடி சமூக விரோதமாக ஏதாவது பண்ணால் அது தப்பு. பட் மித்தபடி ஏதாவது காட்டினா எல்லாத்துக்குமே வந்து எங்களை இப்படி காட்டாதீங்க அப்படி காட்டாதீங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் இந்த படத்தில் வந்து லவ் எப்படி இருக்குன்னா, இது வரைக்கும் அந்த படத்துல ஒரு வந்து என்ன சொல்கிறது, ஒரு வல்கரான சீன் கிடையாது. ரொம்ப இன்னசென்ஸான லவ். அது லவ்னு கூட சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் போய் தியேட்டரில் போய் பார்க்கணும். அவர் பார்த்தா எங்கள் வீட்டில் இருக்க எங்கள் மாமா ஃபீலிங் வருது, அப்படியே இருக்கார். எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு பார்த்துட்டு வந்துட்டு ஓகே நம்ம, ஏன்னா முஸ்லீம்ஸ்னால் நீங்கள் வந்து வெள்ளையாக இருப்பீங்க, நீங்கள் வந்து கலராக இருப்பீங்க, அப்படிலாம் கிடையாது. யார் சொன்னால் அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. அவர் பார்க்குறதுக்கு ஏதோ எங்கள் சொந்தக்காரர் மாதிரியே இருந்தார். எனக்கு வந்து ஒரு சீன்லாம் வந்துச்சு, எனக்கு வந்து என்னால் சத்தியமாக அழுக தாங்கவே முடியல. எனக்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு, ரொம்ப ஓவராக கனெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம இந்த மாதிரி படம் பார்த்தது கிடையாது. எப்பயுமே முஸ்லீம்ஸுன்னு காட்டினா வந்து பாய் வந்து கைலி கட்டிட்டு வந்து பிரியாணி கிண்டுவார், இல்லைனா வந்து எதனா காமெடிக்கு வேணால் வந்து சுனத் பண்ணுற மாதிரி 2 சீன் வைக்கிறாங்க. வேறு என்ன பண்ணுறாங்க, இல்லைனா பேய் ஓட்டுறது, ஆப்வியஸ்லி அது ஒன்று வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து நிறைய இது கனெக்ட் ஆச்சு. அந்த ஃபாரின் போகிறது அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, அது பார்த்தவங்களுக்கு வந்து உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி படம் வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு யாரும் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த படத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓடிடியில் பார்த்துட்டு நல்லா இருக்கே, மிஸ் பண்ணிட்டோமே, அந்த மாதிரி சொல்கிறது வேஸ்ட்டு. இது ஸ்பாய்லர் பண்ணுற மாதிரி இருக்குமா இது சொன்னால்? கிளைமேக்ஸ் எப்படி சொல்கிறது, லைக் எல்லாமே எதுவுமே இல்லாமல் தான் வந்து அவன் போகிறான் அந்த இடத்துக்கு. அவன்கிட்ட எதுவுமே இல்லை சொல்லிக்க. அந்த டைமில் இது இதாகுது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கிளைமேக்ஸ். அதான் சொல்ல முடியும், வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படி ஆக்சுவலாக வந்து எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, யாராவது புதுசாக வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வராங்கன்னா ஒன்று ஏதாவது அங்கே சண்டை நடந்துச்சுன்னா இவ தான் காரணம், இவங்க தான் இப்படி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க யோசிக்கிறதுலையுமே தப்பு இல்லைல்ல. அந்த இடத்துல வந்து அந்த தறியை நம்பி அந்த குடும்பம் இருக்குன்னா அப்புறம் எப்படி ஒரு டெவலப்மெண்ட் வரும்? டெவலப்மெண்ட்டும் வேணும், நம்ம ட்ரெடிஷனும் வேணும். அதாவது பழைய விஷயங்கள் போகுதுன்னா புது டெக்னாலஜிஸ் வருதுன்னா நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதுதான் ஹியூமன் எவால்வேஷன். ஸோ அதனால் வந்து அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னா வந்து வீட்டில் கஷ்டப்படக்கூடாது, பிள்ளைங்க நல்லா சாப்பிடணும், அதனால தான் அவங்க சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி. பட் ஸ்டார்டிங்கில் வந்து அது கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இன்னொன்று, கஸ்தூரி ராஜா சார் வந்து ஸ்டபனாக இருக்கார். அவரோட இதில் வந்து ரொம்ப ஸ்டபனாக இருக்கார். அப்படி இருக்கவங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி ஒரு யாரோ எது சின்ன வார்த்தை சொன்னால் கூட அது ஹர்ட் ஆகுற மாதிரி தானே இருக்குது. ஏன்னா அவர் அதை பார்த்து வளர்ந்துருக்காரு, அவர் அது கனெக்ட். ஆமாம், ஃபீல் குட் மூவின்னு சொன்னால்
ஃபீல் குட்டாக ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நிறைய முஸ்லீம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃபேமிலி இருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி படத்தெல்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா முஸ்லீம்ஸை பற்றி இன்னும் ஒரு பெட்டர் இமேஜ் வந்து க்ரியேட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்கணும். குழந்தைங்க எல்லாருமே வந்து பார்க்கலாம். இது வந்து கருத்து சொல்கிற படம். இது வந்து வாழ்வியல், கண்டிப்பாக வாழ்வியல் இருக்குது. ஆனால் அந்த வாழ்வியலை மட்டுமே படத்தில் காட்டலை. நிறைய விஷயம் அதை தாண்டி நிறைய விஷயம் காட்டியிருக்காங்க. லவ் இருக்குது, ஒரு கதை இருக்குது. இன்னொன்று வந்து படத்தில் நடித்த ஹீரோ வந்து எப்படி சொல்கிறது, ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார், ஒரு மாதிரி ஒரு சாமிங்கான இதாக இருக்கார். பட் வந்து அந்த படம் வந்து அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் இல்லை, நமக்கு வேற ஒரு ஆள் மாதிரி தெரியுது. ஃபேஸ் ஆகட்டும், ஸ்கின் ஆகட்டும், ஒரு தாடி ஆகட்டும் வந்து ஐயோ யாரா இவனை விட்டுருங்கடா, இவனை இதுக்கு மேலே அடிக்காதீங்கடான்ற மாதிரி கிளைமேக்ஸ்லாம் வந்துட்டு ஐயோ பாவம்னா அவன் ப்ளீஸ் அவனை விட்டுருங்கடான்ற மாதிரி ஃபீல் ஆகுது. வேற என்ன சொல்கிறதுனே தெரில. ஹீரோ வந்து நல்லா நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கணும். மீரா கதிரவன் சார் வந்து அவருமே ஒரு முஸ்லீம் தான். அவர் வந்து அந்த அளவு எடுத்திருக்காரு. கண்டிப்பாக அவர் இந்த மாதிரி எடுக்கலைன்னா தான் நம்ம தப்பு சொல்லணும். ஏன்னா அவர் ஒரு தமிழ் முஸ்லீம், அவர் கண்டிப்பாக அதை பார்த்தா வளர்ந்துருப்பார். அப்போ அவர் கண்டிப்பாக அது நல்லா எடுத்துருக்காரு. ஹீரோக்கும் சரி, ஹீரோயின்ஸ் சரி, எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. பர்டிகுலராக வந்து ஹீரோ வந்து என்ன சொல்கிறது, அவருக்கு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கணும். நான் வந்து நம்புகிறேன். எல்லோரும் வந்து தேட்டர்ஸ் வந்து பாருங்கள், பிடிக்கும்னு நினைக்கிறேன். படம் நல்லா இருக்கு, ஒரு நல்ல படமாக இருந்துச்சு. அதாவது இத்தனை வருடங்களாக தமிழ் சினிமாவில் தீவிரவாதினே போர்ட்ரேட் பண்ணியிருந்த முஸ்லீம்ஸை தாண்டி இந்த படத்தில் அந்த தீவிரவாதி அந்த மாதிரிலாம் இஸ்லாமோஃபோபியா இல்லாமல் ஒரு நல்ல விதமாக எடுத்திருக்காங்க. அந்த போர்ட்ரேல் ஆஃப் ஹியூமன்ஸ் நல்லா இருந்தது. ஐ மீன் எல்லா படத்துலேயும் திருடர்கள் தீவிரவாதிகளாகவும் அப்புறம் ஒரு குற்ற செயல்கள் செய்கிறதாகவும் காட்டின ஒரு முஸ்லீமை வந்து இந்த இதில் வந்து நல்லா காட்டியிருக்காங்க. அதாவது அவங்களோட அவங்க கோத்ரூ பண்ணுற பெயின், அவங்க எவ்வளோ ஃபேமிலிக்காக பிரிஞ்சிருக்காங்க, அந்த ஃபேமிலியோட பெயின், அதாவது இந்த போர்ட்ரேல் ஆஃப் லவ், அவங்க சித்தப்பா சித்திக்குள்ளே காமிச்ச லவ், அப்புறம் அந்த ஜமாதுக்குள்ளே இருக்க இது அந்த இதெல்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. இன்னொன்று என்னென்னா, நிறைய இடத்துல அரசியல் பேசியிருந்தாங்க, பட் அது இன்டைரக்டாக பேசியிருந்தாங்க நிறைய ஃப்ரேமில். அதாவது ஒரு எனக்கு பிடிச்ச சீன் என்னென்னா, கடைசியில் வந்துட்டு அந்த ரிவீல் பண்ணலாமான்னு தெரில, கடைசியில் வந்துட்டு அந்த பொண்ணு எடுக்கிற டெசிஷன் அந்த இதெல்லாம் நல்லா இருந்தது. அதாவது ஒரு பொண்ணை வந்து எப்படி கல்யாணத்தப்போ என்ன மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்லாம் அதில் காமிச்சிருந்தப்போ அது நல்லா இருந்தது. அதுக்கு அவங்க எடுத்த டிசிஷன் நல்லா இருந்தது. ஸோ இது நல்ல மூவி, நீங்கள் நல்லா பார்க்கலாம், தேட்டரில் வந்து பாருங்கள். அடுத்து ஓடிடியில் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு லவ் சீன்ஸ் நல்லா இருந்தது. லவ் சீன்ஸ் வந்து எப்படின்னா, அவங்க போர்ட்ரே பண்ண விதம் நல்லா இருந்தது. ஒரு பெயின் எப்படி அப்ராட்லேருந்து அப்ராடில் இருந்துட்டு இங்கே இருக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதுவும் ஒரு சீனில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அப்ராட் போகும்போது அந்த பையனை கிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த சீன்லாம் ரொம்ப அழகாக போர்ட்ரேட் பண்ணி நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோ நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோ ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் மொத்தமாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அவங்களோட எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், பாடி லாங்குவேஜ் எல்லாமே அழகாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று என்னென்னா, கஸ்தூரி ராஜா சார் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அவங்க சித்தி கேரக்டரில் பண்ணியிருந்தவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சித்தப்பா கேரக்டரில் பண்ணியிருந்தவங்களும் ரொம்ப நல்லா பார்க்கலாம். ஒரு திரைப்பட இயக்குனர் தானே வெங்கட்ரமணன், மீரா கதிரவன். நல்ல படம், அட்டகாசமான படம். ஒரு முஸ்லீம் சமூக ஒரு குடும்பத்துடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. பொதுவாக நமக்கு வந்து நம்ம இந்துக்கள் நமக்கு அந்த எக்ஸ்போஷர் இல்லை இல்லையா, ஆனால் அதை ரொம்ப நேர்மையாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. எல்லா கேரக்டர்ஸும் நிறைய புதிய கேரக்டர், புது முகங்கள் தான் நல்லா பண்ணியிருக்காங்க. கஸ்தூரி ராஜா சாரும் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஒரு அழகான ஒரு நாவல் பார்த்து படித்த மாதிரி ரொம்ப அற்புதமான படம். லவ் சீன் ரொம்ப சட்டிலாக ரொம்ப, ஏன்னா அப்படி இல்லை, அது ரொம்பவும் மறைமுகமாக இருக்குது. ஆனால் அது என்ன காமிக்கப்படணுமோ அதை கரெக்டாக காமிச்சிருக்காரு. ஏன்னா அந்த கதைக்கு என்ன தேவையோ, ஒரு கதைக்கு ரொம்ப நேர்மையாக இருந்திருக்காரு அவருடைய. ஆனால் ஒரு தனி மனிதனுடைய கடுமையான உழைப்புனால இந்த படம் வந்திருக்கு. உண்மையிலேயே எல்லோரும் பார்த்து ரசிக்க வேண்டிய படம் தான். ரொம்ப நல்லா. வணக்கம், நான் முருகன் என் பேர். இப்போ தான் அபிபி பார்த்துட்டு வந்தேன். ஒரு முக்கியமான ஒரு படைப்பு. இன்னும் அதோடைய தாக்கத்துலேருந்து வெளியே வர முடியல. ஒரு அழகான ஒரு காவியம் தான் சொல்லுவேன். நம்ம அடிக்கடி மலையாள சினிமாவை கொண்டாடிட்டு இருக்கோம். தமிழ்லேயும் இந்த மாதிரி படங்கள், காவியங்கள் இருக்குன்றது மீரா கதிரவன் சார் வந்து ரொம்ப
அழகாக நேர்த்தியாக படைச்சிருக்காரு. கண்டிப்பாக எல்லாருமே வந்து பாருங்கள், ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். ஒரு இஸ்லாத்தோடைய ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை வந்து அந்த வாழ்வில் கிட்ட போயிட்டார். அந்த இடத்துக்கே போயிட்டு என்னையும் படத்தில் வந்து தொழுக வச்சார், நிறைய உணர வச்சார். அவ்வளோ அழகான ஒரு காவியம் தான். நீங்கள் குடும்பத்தோடு வந்து பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. முக்கியமாக தேட்டரில் வந்து பாருங்கள், அப்போ தான் அது வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும். இப்படி ஒரு வாழ்வியல் இஸ்லாத்தில் இருக்குது அப்படின்றத ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. அதோடைய முறைகள் எல்லாருமே நிறைய முக்கியமான இடத்துலலாம் செய்ய வேண்டிய அரசியலும் பேசியிருக்காரு. அதையும் பேசியிருக்காரு. மீரா கதிரவனுக்கு வாழ்த்துக்கள், டீமுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அல்லாஹ் போதுமானவன். நன்றி. படம் உண்மையிலே ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து அதாவது வாழ்க்கையில் வந்து எத்தனையோ பயணங்கள் இருக்கலாம், அது ஒரு இஸ்லாமிய ஃபேமிலியில் நடக்கக்கூடிய ஒரு யதார்த்த நடைமுறை உண்மைகளை வந்து இவ்வளோ தூரம் வந்து சிறப்பாக காட்சிப்படுத்தினது எனக்கு தெரிஞ்சு இந்த சினிமா தான். உண்மையிலே ரொம்ப மன நிறைவாக இருக்குங்க. படம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என்ன சொல்கிறது, அதை ஃபீல் பண்ணணும். முதல்ல அது படம் பார்த்தீங்கன்னா தான் நம்ம நல்லா தெரியும். தயவுசெய்து படம் பாருங்கள், ரொம்ப அற்புதமான படம், ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆலர் எவ்ரிபடி எல்லாருமே என்ன சொல்கிறது, அந்த நடிப்புன்றதே எல்லாமே ரொம்ப யதார்த்தமாக நடைமுறை வாழ்க்கையில் எப்படி வந்து எல்லாருக்கும் அந்த ஒவ்வொரு ஃபீலு, பாசம், வலி, சோதனை, வேதனை எல்லாத்தையுமே ரொம்ப எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஆல் ஆர்டிஸ்ட் எக்ஸ்ட்ராடனரியான பர்ஃபார்மன்ஸ். ரியலி ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது சார். இது மனித வாழ்வுடைய இது சார். இது ஹபீபின்றது வந்து அது வந்து ஒரு அந்த கதையோட்டத்தில் இருக்கனால அதுக்கு அர்த்தம் கொடுக்கணுன்றதுக்காக வச்சுருக்காங்களே ஒழிய, பட் மற்றபடி இது எல்லா மனுஷங்களுமே பார்க்கணும். ரொம்ப அர்த்தமுள்ள படம். தயவுசெய்து படம் பாருங்கள். படம் வந்து அழகாக இருக்குது சார், நல்லா இருக்குது, நீட்டாக ஒரு காவியம் மாதிரி போகுது. நம்ம ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். யூஸ்வலாக இது படத்தை வந்து நான் தேட்டருக்கு வந்து பார்க்க மாட்டேன். ஒரு ஆக்ஷன் படம், ஒரு த்ரில்லான படம் அப்படி தான் பார்ப்பேன். அப்போ தான் அந்த இது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. பட் இதுக்கு ஆரம்பத்தில் ஏன் வந்தேன்னு தான் நினச்சேன். பட் உள்ள ஒன் ஆஃப் த கேரக்டரை கொண்டு போயிட்டு அழகாக அந்த 30 இயர்ஸ் முன்னாடி 40 இயர்ஸ் முன்னாடி அவங்க எப்படி இளைஞர்கள் வந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டு, மனைவி மக்களை தொலைச்சிட்டு, பணத்துக்காக ஓடி எப்படி கஷ்டப்படுறாங்கன்றதை ரியாலிட்டியாக காமிக்கிறார். நம்ம ஒன் ஆஃப் த கேரக்டரை கொண்டு போயிட்டார். ஆக்சுவலாக இது முன்னாடியே வந்திருக்கணும். இந்த படம்லாம் முன்னாடியே வந்திருக்கணும். ஆமாம், இது ரொம்ப லேட்டு தான் நினைக்கிறேன் நான். நல்லா இருக்குது, ரியாலிட்டியாக இருக்குது, யதார்த்தமாக இருக்குது. எல்லாருடைய ஆக்டிங்கும் சூப்பரு. முக்கியமாக கஸ்தூரி ராஜா வந்து பின்னிட்டார். அட்டகாசமான ஆக்டிங்கு. டைரக்டரை நல்லா கொண்டு போய் ஸ்க்ரீன் ப்ளே, மியூசிக்கு அழகாக அதாவது ஒரு படம் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இல்லை. போயிட்டா ஒரு படம் பார்க்குற மாதிரியே ஃபீலிங் அந்த தேட்டர் வரைக்கும் காமிச்சிக்கிட்டு ஒரு மாதிரியாக இருக்கும் நமக்கு. அது மாதிரிலாம் இல்லை, நீட்டாக அழகாக நம்ம வாழ்க்கையில் அப்படியே நீட்டாக போனதே தெரியல, முடிஞ்சதே தெரியல. அட்டகாசமாக படம் சார். ஹீரோயின் நல்லா பண்ணாங்க. ஹீரோ ஓகே நல்லா தான் இருக்குது. எல்லோரோட ஆக்டிங் நேச்சுரலாக இருக்குது. ஆக்டிங்கை வந்து எக்ஸ்ட்ராவாக காமிக்காமல் அந்த யதார்த்தத்துக்கு ஏற்ற மாதிரியே பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் ஆக்டிங் நல்லா இருக்குது. மெயினாக முக்கியமாக கஸ்தூரி ராஜா நல்லா பண்ணியிருக்காரு, பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. வெற்றி தான். இது மாதிரி படம் நிறைய வரணும். சும்மா குத்தாட்டம், பஞ்சு டைலாக் போட்டு ஊரை நாசம் பண்ணிட்டு அடங்குறானோ, இந்த மாதிரி படம் தான் வரணும். நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம். ஃபேமிலி நம்ம கூப்பிட்டு வந்து நான் ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து பார்க்கணும்னு வச்சுருக்கேன். கண்டிப்பாக பார்க்கணும்னு வச்சுருக்கேன். நல்லாயிருக்கு. படம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஃபேமிலியோட ரிலேட்டடாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்து கண்டிப்பாக எல்லாருமே ஃபேமிலியாக பாருங்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல மூவி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு மூவி தான். ஃபாரின் லைஃப்லேருந்து, வில்லேஜ் லைஃப்லேருந்து எல்லாத்தையுமே ஒரு இதையுமே ரியல் லைஃப்பை கனெக்ட் பண்ணி எடுத்திருந்தாங்க. ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்து பாருங்கள். ஆக்டிங்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஒரு ஆக்டிங்குமே அவங்கவுங்க பெஸ்ட்டை கொடுத்து செமையாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. லவ் சீன்ஸ் வந்து 90s எப்படி லவ் பண்ணாங்களோ அந்த லவ் ஃபீல் கொடுத்துருந்தாங்க. ஒரு எப்படி இருக்கீங்க, இப்போ இருக்கிற லவ் வந்து அப்படி இல்லை, நினச்சோன்னே கிடச்சிருது. அந்த லவ் அப்படி இல்லை. ஒன்றுமே நம்ம வெயிட் பண்ணி நமக்கானதாக, அதுக்கு ரொம்ப ப்ரீஷியஸான மூமெண்ட். அந்த மூமெண்ட் எல்லாமே சூப்பராக கேப்சர் பண்ணியிருந்தாங்க.
ஃபாரின்லேருந்து கரண்ட் லைஃப்பில் வாழ்கிறவங்க வந்து இப்போ வீடியோ காலில் ஈஸியாக பேசிக்கிறாங்க, அவ்வளோவா இப்போவும் மிஸ் பண்ணுவாங்க. பட் அந்த மிஸ்ஸிங்னஸ் தெரியாது. அப்போ வந்து அப்படி இல்லை, பார்த்துக்க முடியாது, பேசிக்க முடியாது. அந்த பார்க்குற ஒரு ஒரு மூமெண்ட்டுக்குமே ஏங்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த லவ் சீன் எல்லாமே ரொம்பவே சூப்பராக கன்வே பண்ணியிருந்தாங்க. ஆக்டிங்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. எல்லாரோட எந்த ஆர்டிஸ்டோட ஆக்டிங்குமே குறை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ் வந்து குட் கிளைமேக்ஸ் தான். லைஃப் அப்படிங்கிறது ஒரு 4 செவுரு இல்லை, 4 செவுத்துக்குள்ளே வாழ்கிறது லைஃப் இல்லை. ஃபேமிலியாக வாழணும், அதுதான் லைஃப். என்ன தான் பணம் காசு சம்பாரிச்சாலும் குடும்பமாக இருக்கிறது தான் லைஃப்னு சொல்லி சூப்பராக கன்வே பண்ணி முடிச்சிருந்தாங்க. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஆடியன்ஸோட பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருந்துச்சு. ஆப்வியஸ்லி எல்லாருமே கொண்டாடுறாங்க படத்தை. ஸோ லைக் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு புது ஃப்ளேவரான ஒரு படம் ஹபீபி. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லோரும் தேட்டரில் போய் பார்க்கணுன்றது ஆசை. லவ் சீன்ஸ் உண்மையாகவே நல்லா இருந்தது. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் நம்மளுக்கு ஒரு மாதிரி லைவாக இருந்தது, ஒரு ட்ராமாட்டிக்காக இல்லாமல் ஒரு இயல்பான ஒரு ஸ்டோரியாக இருந்துச்சு. எல்லாரும் பார்க்கலாமே, கண்டிப்பாக பார்க்கலாம். அப்படி பார்த்தா நாங்கள் ஷூட்டிங் எடுத்த அந்த வீடே வந்து ஒரு ஹிந்துஸோட வீடு. அவங்க கிட்டத்தட்ட வந்து லைக் ரொம்ப அந்த நான்வெஜ் சாப்பிடாம அந்த மாதிரி இருக்க ஒரு வீடு தான் அது. அவங்களே வந்து நம்மளுக்கு வீடெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுலேயே ஒரு ஒத்துமை தான். கண்டிப்பாக இந்த படத்துலையும் நிறைய நீங்கள் எல்லா இதுவுமே பார்க்கலாம். எல்லாருமே ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதுதான் ஒன்று, லைக் ஒரு படத்தை வந்து கண்ணீரோட வெளியே வரணும்னு சொல்லுவாங்களே. இப்போ கூட நான் பார்த்து ஒரு 2-3 பேர் அழுதுகிட்டே வந்தாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் ஃபஸ்ட் டைம் ஆக்டராக பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. ரொம்ப ரொம்ப லைவாக பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ. படம் அருமையாக இருக்குண்ணா. என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அதாவது சின்ன வயசுலேயே போயிடுறாங்க, ஃபாரின் போயிட்டு முதுமையெல்லாம் தொலைச்சிட்டு திருப்பி வந்து அந்த வாழ்க்கை நம்ம வாழ முடியாதுல்ல. அதை இன்னும் எஃபோர்ட் போட்டால் நம்ம நாட்டிலே வாழலாம், நம்ம ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கலாம், வாழ்க்கையை தொலைக்க வேண்டிய அவசியம் இல்லை. முஸ்லீம் அவங்க படுற கஷ்டத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க. நம்மளே அதுக்குள்ளே போய் வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. எல்லாருமே அருமையாக நடிச்சிருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் அந்த குட்டி பசங்க அவங்கவுங்க கதாபாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி நடிச்சிருக்காங்க. என்னது சாங்ஸ் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, எல்லாமே அருமையா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. கிளைமேக்ஸ் நல்லா தான் இருக்கு, அருமையா இருக்கு. ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து இருக்கலாம், ஆனா இது நல்லா இருக்கு, புதுவிதமா இருக்கு. எல்லாரும் பார்க்கலாமா? கண்டிப்பா ஃபேமிலியோட எல்லாருமே பார்க்கலாம். ஓகே, படம் நல்லா இருக்கு. ஓகே, படத்தில் வந்து லவ் சீன்ஸும் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒருத்தர் அப்ராட் போய் அவரோட லைஃப்பும் ஃபேமிலியும் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் ஆகுது அதெல்லாம் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி முஸ்லிம்ஸோட அவங்களோட லைஃப் டைமும் காமிச்சிருக்காங்க. ரொம்ப அழகான எல்லா விஷயமும் காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு, யதார்த்தமாக நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருக்கூட ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபுல் படத்துலேருந்து கண்டிப்பாக ஒவ்வொரு சீன்லேருந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் ஞாபகப்படுத்து, ஒவ்வொரு விஷயம் கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம்.